நந்தினி. அத்தியாயம் 5. பார்த்திவேந்திரனோடு நான். இரவு பெய்த ஒரு சாரல் மழையால் திருவரங்கத்து தெருக்கள் முழுவதும் கழுவி விட்டார் போல பளிச்சென்றிருந்தன. அதிகாலை வேளையிலேயே வீட்டு வாசலில் நீர் தெளித்து அரிசி மாவு கோலமிட்டு வாசல் கதவுகளில் நாராயண நாமமிட்டு துளசி வாசனையோடு கூடி திருவரங்க கோவில் மணி யோசையானது ஊர் முழுவதும் பரவி நிற்க, அரங்கா அரங்கா என்ற கோஷத்தோடு பஜனை குழுவினர் தெரு முனைகளில் பக்தி மனம் பரப்ப, மண்ணுலகில் சொர்க்கம் எனில் அது திருவரங்கம்தானா என்ற ஒரு நிலை இருப்பது அதை உணர்ந்தவர்களுக்கே புரியும் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இன்று அதை நானே உணர்ந்தேன். காலையிலேயே குளித்து முடித்த கையோடு பூஜையில் அமர்ந்து விட்டார் தந்தை. விடியல் வேளையில் வீட்டிற்குள் செய்யும் முதல் பூஜையானது சகல சக்திகளையும் கொண்டு வரும் என்பது தந்தையின் நம்பிக்கை. அரங்கனுக்கான பூஜை எனில் ஆழ்ந்து விடுவார் உள்ளுக்குள். வெளியே எவரோ அழைக்கும் குரல் கேட்க வந்து பார்த்தேன் நான். புது இடம் என்பதால் பாதி கதவினை மட்டும் திறந்து தலையை வெளியே நீட்டி பார்க்க, வெளியே 2 வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். என்னை பார்த்ததும், பெரியவர்கள் யாரும் இல்லையா வீட்டில்? வர சொல்லம்மா என்றான் ஒரு வீரன். வேறு வழியின்றி உள்ளே சென்று தந்தையை அழைத்து வர வேண்டியதாயிற்று. அவரும் வெளியே வந்து பார்த்தார். அரசாங்க வீரர்கள் என்றதும் சற்று அமைதியாகவே பேச ஆரம்பித்தார். என்ன விஷயமாக வந்துள்ளீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா ஐயா என பவ்யமாக கேட்டார். நேற்று வரை பூட்டியிருந்த இந்த வீட்டிற்குள் இன்று புதியதாக வந்திருக்கும் யார் நீங்கள்? முன்பிருந்த அந்தணரின் உறவினரா என்றான் அந்த வீரன். இல்லை ஐயா, நாங்கள் பழையாறையிலிருந்து நேற்று இரவுதான் வந்தோம். வந்த இடத்தில் இங்கு தங்க வேண்டிய நிலை என தந்தை முடிக்கும் முன்பு, வெளியூர்காரர்கள் எவரும் இன்னும் 10 நாட்களுக்கு இங்கு தங்குதல் கூடாது என்று நியதி உள்ளதே, அதையும் மீறி யார் உங்களை இங்கு தங்க அனுமதித்தது? கோபமாக கேட்டான் ஒரு வீரன். நாங்களும் அதனை அறிவோம் ஐயா. ஆனால் திருவரங்க கோவில் தலைமை நிர்வாகியான நாராயண பட்டர்தான் எங்களை இங்கு தங்கும்படி கேட்டுக்கொண்டார். இல்லையெனில் சோழ தேசத்து பிரம்மராயரின் உத்தரவுப்படி நாங்கள் இந்நேரம் காஞ்சி நோக்கி பயணப்பட்டிருப்போம் என்றார் என் தந்தை. நாராயண பட்டர் பிரம்மராயர் என்ற அதிகாரிகளோடு தொடர்பு உடையவர்கள் நாங்கள் என்பது தெரிந்தவுடன் அந்த வீரர்களில் ஒருவன் பின்வாங்கினான். சட்டென திரும்பி சென்ற அவன் வெளியே நின்ற எவரோடோ பேசுவது தெரிந்தது. யார் அவன் வெளியே புறவியில் அமர்ந்திருப்பது என்ற ஆர்வத்தோடு சற்று குனிந்து வாயில் வழியே எட்டி பார்த்தேன். பல்லவ குல இளவரசன் பார்த்திபேந்திரன் அமர்ந்திருந்தான் வெளியே புறவியின் மீது. சட்டென்று தலையை உள்ளே இழுத்து கொள்வதற்குள் அவனது பார்வையில் நான் பட்டுவிட்டேன். எவராக இருந்தால் என்ன? முன் அனுமதி பெறாமல் இங்கு தங்கியது தவறு. நாராயண பட்டர் எதற்காக இவர்களை இங்கு தங்க வைத்திருக்கிறார் என்று கேட்டு வாருங்கள் முதலில் என விரட்டினான் அந்த வீரனை. அவனும் திரும்பி வந்தான் என் தந்தையிடம். அரங்கனுக்கு பிரதம அர்ச்சனை செய்யும் 10 பட்டர்களில் ஒருவருக்கு உடல்நிலை சற்று மோசமாகிவிட்டது நேற்று மாலை. இன்று பட்டத்து அரசியார் வருகை வேறு இங்கிருப்பதால் என்னை அந்த பணியினை பார்த்து கொள்வதற்காக தங்க வைத்தார் நாராயண பட்டர் என்றார் என் தந்தை. ஏன், திருவரங்கத்தில் பூஜை செய்யும் பட்டர்களுக்கு பஞ்சமாகிவிட்டதா என்ன? புறவி மேல் இருந்து கொண்டே கேட்டான் பார்த்திவேந்திரன் அலட்சியமாக. அரங்கனின் அருள் இருக்கும் வரை அதற்கு ஒன்றும் குறை வராது. என்றாலும் முன்பு இங்கு இருந்தபோது இதே பணியில் நான் இருந்திருக்கிறேன் என்பதால் அரங்கருக்கான இந்த பூஜை முறைகள் எனக்கு ஏற்கனவே தெரியும். புதிதாய் எவராவது வந்து குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்னை வைத்து செய்ய நினைத்திருக்கிறார் நாராயண பட்டர். அவரை இதனை செய்ய வைத்தது எம் அரங்கனின் அருள் என்றார் என் தந்தை. நல்லது. உள்ளே இருக்கும் பெண் யார்? நேற்று கூட கோவிலில் உங்கள் இருவரையும் கவனித்தேன். விசாரிக்க கூறியிருந்தேன் என்றான் பார்த்திவேந்திரன். என் மகள் நந்தினி என்றார் என் தந்தை. எதற்காக பெயரை சொல்கிறார் தந்தை? மகள் என்று கூறினால் போதாதா என்று நான் எரிச்சலுற்றேன். உங்கள் பெண்ணை சற்று வெளியே வர சொல்லுங்கள் என்ற பார்த்திவேந்திரனை சட்டென்று திரும்பி பார்த்தார் என் தந்தை. வயது பெண்ணை வெளியே வர சொல்லி பார்க்க வேண்டும் என்பது முறையாக தெரியவில்லையே என்றார். யாரென்று சரியாக அடையாளம் தெரிய வேண்டும். இல்லையேல் நாளை எங்காவது வெளியில் காணும்போது ஐயம் கொண்டு கைது செய்யவும் நேரிடலாம். அதற்கு இப்போதே பார்த்து கொள்வது நல்லதல்லவா? அலட்சியமாக கேட்டான் பார்த்திவேந்திரன். நாங்கள் பிரம்மராயரின் உத்தரவின் பேரில் வந்திருக்கிறோம். காஞ்சிக்கு போகும் வழியில் இங்கு இருக்க வேண்டியதாயிற்று என்றார் தந்தை. பிரம்மராயர் பெயரை கூறி என்னை மிரட்ட முயற்சிக்க வேண்டாம் பட்டரே. நான் ஆதித்த கரிகாலனின் நண்பன். அவரது பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றிருப்பவன். அரசர் அரசியர் தவிர வேறு எவரையும் பரிசோதிக்கும் உரிமை பெற்றவன் என்று குரலில் கடுமை காட்டினான். கேட்டுக்கொண்டிருந்த எனக்குள் கோபம் துளிர்த்தது.
சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன். பெண்களால் தான் ஆபத்து வருமா இளவரசருக்கு? சோதிடர் எவராவது இதனை கூறினாரா? வீட்டு பெண்களையும் சோதனையிடச் சொல்லி சோழத்தின் இளவரசர் தான் கூறினாரா உங்களிடத்தில்? கோபமாக கேட்டேன். அவசரப்படாதே பெண்ணே, அடையாளம் கண்டுகொள்ளத்தான் உன்னை காண வேண்டும் என்றேனே தவிர ஆராய அல்ல. இதை முதலில் புரிந்து கொள். இன்னொரு விஷயம், தேவையில்லாமல் இளவரசரின் பெயரை எப்பொழுதும் இழுக்காதே. உன் போன்றோர் வாயில் வந்து விழக்கூடிய பெயர் அல்ல அது. இதை எச்சரிக்கையாகவே உனக்கு கூறுகிறேன். கொஞ்சம் அழகாக இருக்கிறாய் என்பதற்காக எதிரே நிற்பவர் எவரென்று தெரியாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்காதே என்ற பார்த்திவேந்திரன். பட்டரே, உங்கள் பெண்ணிடம் எவரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற மரியாதையை சொல்லிக் கொடுங்கள். சிறு பெண் என்பதால் இந்த முறை மன்னிக்கிறேன். இங்கிருக்கும் வரை கொடுத்த வேலையை செய்துவிட்டு இருந்த தடம் தெரியாது புறப்பட பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது என எச்சரித்தான் என் தந்தையை. வாருங்கள் போகலாம். இந்த பட்டர் மேல் ஒரு கண் இருக்கட்டும் என எங்கள் காது பட வேண்டுமென்றே கூறிவிட்டு தமது வீரர்களோடு அங்கிருந்து புறப்பட்டான். என்ன திமிர் இவனுக்கு! கரிகாலனின் நண்பன் என்றால் இப்படித்தான் எடுத்தறிந்து பேசுவானா? பல்லவ குல இளவரசனாமே. இளவரசன் என்றாலே எவரையும் மதிக்கக்கூடாது என்று அர்த்தமா? இவனது பேச்சும் செயலும் குந்தவையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறது எனக்கு. இவனுக்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும். வாழ்நாளில் நம்மை மறக்க முடியாதபடி செய்ய வேண்டும் என கொதித்து கொண்டிருந்த என்னுள் சட்டென்று தோன்றியது அந்த கேள்வி. நண்பனாகிய இவன் இப்படி, தங்கையாகிய குந்தவை அப்படி எனில் சோழ தேசத்து இளவரசனான கரிகாலன் எப்படியோ என நினைக்கும் போதே என்னையும் மீறி உடல் நடுங்கியது. சேச்ச, அப்படி இருக்காது. கரிகாலனின் தம்பிதானே அருள்மொழி. அவனுடைய பண்பில் சிறிதாவது இருக்காதா கரிகாலனிடத்தில் என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். அதே நேரம் கதவை தாழிட்டுவிட்டு உள்ளே வந்தார் தந்தை. அவனை விட்டிருக்க கூடாதப்பா. எத்தனை திமிராக மரியாதையே இன்றி பேசுகிறான். இளவரசன் என்றால் கொம்பா மொழித்திருக்கிறது. அவனை பற்றி நிச்சயம் பிரம்மராயரிடம் கூறி அவனது தகாத செயலுக்கு தண்டிக்க வேண்டுமப்பா என அவன் மேல் இருந்த கோபத்தை தந்தையிடம் இறக்கினேன் நான். அதனால் எந்த பயனும் விளையாதம்மா. இளவரசர் கரிகாலனின் எந்த ஒரு விஷயத்திலும் அரசரே தலையிட யோசிப்பார் எனும்போது பிரம்மராயரால் எதுவும் செய்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, அந்தணர்கள் என்றாலே ஆதித்த கரிகாலருக்கு ஆகாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது தெரிந்ததால் தான் அவருடைய நண்பனாகிய இவனும் இப்படி பேசிவிட்டு செல்கிறான். இதையும் மீறி இதனை பிரச்சனையாக்க முயன்றால் இப்போதிருக்கும் நிம்மதியையும் நாம் இழக்க வேண்டியிருக்கும். வந்த வேலையை முடித்துவிட்டு புறப்படும் வழியை பார்ப்போம். அதற்குள் உன் வாய் துடுக்கால் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாதே தாயே என்ற தந்தை தனது பூஜையை தொடரச் சென்றார். இதுவரை சோழத்து இளவரசனாக மட்டுமே நான் அறிந்த கரிகாலன் ஒரு முரடன், கோபக்காரன், மாபெரும் வீரன் என்பார்கள். இப்போது அவனுக்கு அந்தணர்களை பிடிக்காது என்ற தகவல் கிடைத்துள்ளது. இன்னும் அவனை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். முழுவதுமாய் அறிந்து கொண்ட பின்தான் அவனை நெருங்க முடியும். எப்படி எப்படி இருக்கும் ஒரே வழி பார்த்திவேந்திரன் தான். அவனை பொறியாக வைத்துதான் இவனை நெருங்க முடியும். எனவே அதற்கான வழிமுறையை யோசி நந்தினி. இருப்பது இன்னும் 9 நாட்கள்தான். அதற்குள் கரிகாலனை சந்தித்தாக வேண்டும். தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தேன். அன்றைய நாள் முழுவதும் இது பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். தந்தை புறப்பட்டு விட்டார். திருவரங்கனுக்கு சேவை செய்ய அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள பெண்களோடு பேச சோழத்தின் பட்டத்து அரசியார் அருள்மொழியோடு அரங்கனை தரிசிக்க வந்துள்ளார் என்ற தகவல் கிடைத்தது. கரிகாலன் அவர்களோடு வராமல் தனியே மாலை வருகிறான் என்பதும் தெரிய வந்தது. வீட்டிற்குள்ளேயே இருக்க எதுவும் செய்ய முடியாது என்பது புரிய வர பக்கத்து வீட்டு பெண்களோடு நீர் பிடித்து வர காவிரி கரை வரை செல்லலாம் என புறப்பட்டேன். நந்தினி, அதற்கு மேல் செல்ல வேண்டாம், இங்கேயே தண்ணீர் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடலாம் என்றால் உடன் வந்த பெண்ணொருத்தி. போலாமடி, உடனே வீட்டிற்கு போய் என்ன செய்ய போகிறோம்? அங்கே ஏதோ கூட்டமாக உள்ளதே, வா போய் பார்த்து விட்டு வருவோம் என்றேன். அங்கெல்லாம் நாம் போகக்கூடாது நந்தினி. அது நாளை வீர போட்டிகள் நடக்க போகும் இடம். அதற்கான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டுள்ளன. வாலிப பயல்கள் நிறைய பேர் வருவார்கள் என ஒருத்தி கூறிக்கொண்டே வர அதை காதில் வாங்காமல் நடந்தேன் நான். வேறு வழியின்றி அவர்களும் என்னை பின்தொடர்ந்து வரவேண்டியதாயிற்று. காவிரி கரையோரம் இருந்த பெரிய மணற்பகுதி அது. சுற்றிலும் சவுக்கு மரக்கட்டைகளால் தடுப்பு அமைத்திருந்தார்கள். ஆங்காங்கே உயரமான பனை மரத்தினையும் மூங்கில்களையும் நட்டு வில் எறிவதற்கான இலக்கினை அதில் அமைத்திருந்தார்கள். மற்றொரு புறம் வாழ் போட்டிக்கான நீண்டதோர் மணற்பரப்பு தனியாக பிரிக்கப்பட்டிருந்தது.
இங்குதான் அத்தனை இளவரசர்களும் வந்து போட்டியில் கலந்து கொள்வார்கள் போலும். கிழக்கு திசையில் பெரிய மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இது போட்டியை கவனிப்பவர்களுக்காக இருக்கும். இங்குதான் கரிகாலன் வந்து அமர்ந்து பார்ப்பானோ? யோசித்து கொண்டே நடந்த என் கண்ணில் பட்டான் பார்த்திவேந்திரன். 4-5 இளைஞர்களோடு வாள் பயிற்சியில் இருந்தான். சுழன்று சுழன்று தாக்கிக் கொண்டிருந்தான். தரையில் ஒரு கால் வைத்து அவன் எகிரி தாக்கும் போது அவனது கால்களின் உறுதி தெரிந்தது. சிகை பறக்காதிருக்க நெற்றியில் ஒரு வெள்ளை துணி வைத்து கட்டியிருந்தான். சற்று நேரத்துக்குள்ளேயே தன்னோடு மோதிய 4 வீரர்களையும் வீழ்த்தினான். அபாரம் இளவரசே, மிக சரியாக தாக்குகிறீர்கள். அதிலும் எகிரி சுழன்று தாக்கும் நிலை அற்புதம். புதியதாகவும் பலமானதாகவும் இருக்கிறது. இம்முறை மட்டுமல்ல, இனி உங்களை வெல்ல எவராலும் முடியாது என்றான் பார்த்திவேந்திரனோடு மோதிய ஒரு வீரன். இல்லை, ஒருவன் இருக்கிறான். அவனுடைய வாழ்வீச்சை இன்னும் நீ கண்டதில்லை. நான் கண்டிருக்கிறேன். சுழலும் புயலின் கையில் வாள் கொடுத்தால் என்ன நடக்கும் என எவராலாவது யூகிக்க முடியுமா? புயல் வேகமா அதன் சுழல் வேகமா என நிர்ணயிக்க முடியாதல்லவா? அப்படித்தான் இருக்கும் அவனுடைய வேகம். அந்த புயலிற்கு ஒரு பெயர் உண்டு. ஆதித்த கரிகாலன் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள் அவனுக்கு. ஆதித்தனின் வெம்மை, கரிகாலனின் வேகம் என இரண்டும் கலந்த வீரன் அவன் என்றான் பார்த்திபேந்திரன். அவர்தான் இப்போட்டியில் கலந்து கொள்ள மாட்டாரே என்றான் வீரன். போட்டியில் வெல்வதற்காக சொல்லவில்லையடா. என் நண்பனின் வீரம் என்ன என்பதை இன்னொரு வீரனாக உன்னிடம் சொன்னேன், அவ்வளவுதான். அவன் ஒருவன் அவனியில் உள்ளவரை அவனுக்கு அடுத்து என்ற நிலைதான் எவருக்கும் என்றான் பார்த்திவேந்திரன். தடுப்பிற்கு அப்பால் நின்று கொண்டிருந்த எங்களின் காதுகளில் அது தெளிவாகவே கேட்டது. வா நந்தினி, போய்விடலாம் என உடன் வந்தவள் ஒருத்தி அவசரப்பட மற்றவர்களும் அதை ஆமோதித்து என்னை இழுக்க, அதனால் எழுந்த சத்தத்தால் சட்டென்று எங்களை திரும்பி பார்த்தான் பார்த்திவேந்திரன். யாரங்கே? பெண்களுக்கு இங்கென்ன வேலை இந்நேரத்தில்? கோபத்தோடு கேட்டான். உங்களை சந்திக்கத்தான் வந்தோம் இளவரசே என இங்கிருந்தே குரல் கொடுத்தேன் நான். என்னையா, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே தன் தோள் மீது ஒரு பட்டு துண்டை போர்த்தியவாறே அருகில் வந்தான். காலை உங்களிடம் அப்படி பேசியதை எண்ணி வருந்துகிறேன் இளவரசே. அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால்தான் நேரம் காலம் பாராமல் இடம் பற்றி யோசிக்காமல் இங்கு வந்துவிட்டேன் இளவரசே என்று பணிவாக கூறினேன் நான். என்னை ஒருமுறை பார்வையாலேயே அளவெடுத்தான். பரவாயில்லை, தாமதமானாலும் உன் தகுதி என்னவென்று புரிந்து கொண்டு விட்டாய் என்பதில் மகிழ்ச்சி. இருள் வருவதற்குள் வீடு போய் சேருங்கள். அனாவசியமாக வெளியே சுற்றாதீர்கள். தேவையற்ற கேள்விகளுக்கு ஆளாகாதீர்கள். நீங்கள் போகலாம் என்று கூறி அவன் திரும்ப, இளவரசே, இன்னொரு கோரிக்கை உண்டு உங்களிடத்தில் என்றேன் நான். என்ன அது என்று பார்வையாலேயே கேட்டான் அவன். சோழத்தின் இளவரசரை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததை எத்தேசையாக கேட்க நேர்ந்தது. அதனாலேயே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் தோன்றிவிட்டது உள்ளுக்குள். அவரை பார்க்க இயலுமா? எப்போது இங்கு வருவார்? கேள்விகளை நான் கேட்ட அடுத்த கணமே வாய்விட்டு பலமாக சிரித்தான் பார்த்திவேந்திரன். கரிகாலரை பார்க்க வேண்டுமா? அவன் வரும் திசையில் நிற்க பெரிய பெரிய வீரர்களே நடுங்குவார்கள் எனும் போது நீ பார்க்க விரும்புகிறாயா? கண்கள் மட்டும் போதாது பெண்ணே, அவனை காண உள்ளே தைரியம் வேண்டும். அதை விடு. அரச குடும்பத்தினரை அத்தனை எளிதாக பார்த்துவிட முடியாது. அதிலும் நாளை போட்டிகள் நடக்கும் போது மட்டுமே அவர் இங்கிருப்பார். அந்த நேரத்தில் காவலும் மிக பலமாக இருக்கும். போட்டியிடும் இளவரசர்களை தவிர வேறு எவரையும் இந்த பக்கத்தில் அனுமதிக்கவே மாட்டார்கள் என்றான் பார்த்திபேந்திரன் அலட்சியமாக. அத்தனை எளிதாக அவரை எவராலும் கண்டுவிட முடியாது என்பதனை சோழமே அறியும் இளவரசே. ஆனால் அவரின் ஒரே நண்பரான நீங்கள் நினைத்தால் மட்டுமே எதுவும் முடியும் என்பதனை நான் அறிவேன். ஒரே ஒரு முறை அவரை தூரத்தே இருந்து பார்க்க முடிந்தால் கூட போதும் என்று கெஞ்சிய என்னை என் கண்களை பார்த்தான் பார்த்திவேந்திரன். அதில் தெரிந்த மயக்கத்தில் மயங்கினானா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. மறுபடி கேட்பதாலேயே ஐயம் வலுக்கிறது பெண்ணே. எதற்காக இத்தனை அவசரப்படுகிறாய் என்பது புரியவில்லை. என்ன விஷயம் என தன் கேள்வியை கூர்மையாக்கினான் பார்த்திவேந்திரன். சோழ தேசத்து மாவீரத்தின் அடையாளம் என்கிறார்கள் அவரை. நீங்களே கூட சற்று முன்பு கூறினீர்கள். பழையாறையில் அவரை வெளியே காணவே முடியாது. கோட்டையினை விட்டு வெளியே வரவே மாட்டார். இங்கு வந்த இடத்திலாவது அவரை கண்டுவிட வேண்டும் என்று ஆசை. ஒரு தடவை கண்டுவிட்டால் ஊரில் என் தோழிகளிடம் பெருமையாகவும் கர்வத்தோடும் கூறுவேன் அல்லவா? இந்த சந்தோஷத்தினை எங்களுக்கு உங்களால் மட்டுமே அளிக்க முடியும் இளவரசே. ஏனெனில் உங்கள் ஒருவருக்கு மட்டும்தானே அவருடைய நகர்வுகள் தெரியும்.
எங்களை போன்ற சாமானியர்களுக்கு இது போன்ற இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பது கூட தெரியாத இளவரசே என்றேன் நான். வேண்டுமென்றே இதை கூறும்போது கண்களை சற்று ஈரமாக்கிக் கொண்டேன். சற்று இளகினான் பார்த்திவேந்திரன். கன்னி பெண்களின் சில கண்ணீர் துளிகளுக்கு உள்ள சக்தி உலகின் வேறு எந்த பேர் ஆயுதத்திற்கும் இல்லை என்ற கூற்று எத்தனை உண்மை என்பதை அன்றுதான் தெரிந்து கொண்டேன். சரி சரி, என் முன்பு கண்ணீர் வடிக்காதே. நாளை மாலை அரங்கனை சந்திக்க இளவரசர் வருவார், நானும் வருவேன். உன் தந்தைதான் பட்டர்களில் ஒருவராயிற்றே. எங்காவது ஒரு ஓரமாக நின்று இளவரசரை பார்த்துக்கொள். இப்போது நீ போகலாம் என்று கூறி நடந்தவன் திரும்பினான். ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். ஒரு சிறு தவறு நடந்தாலும், நடப்பதாக எனக்கு தோன்றினாலும், உன்னையும் உன் தந்தையையும் வெட்டி இந்த காவிரி ஆற்றிலேயே வீசிவிடுவேன் நான். இதை மட்டும் மறந்துவிடாதே என விரல் நீட்டி எச்சரித்து விட்டு நடந்தான் அவன். அவனது எச்சரிக்கை உண்மையாகவே என்னை கொஞ்சம் நடுங்க வைத்தது. நாளை கரிகாலரை பார்க்க போகிறோம் என்ற நினைவு தந்த தைரியம் அத்தனை தயக்கங்களையும் தூக்கி எறிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.